ரெண்டு சொல்லிருக்காரு. 2009ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தான். இதே போல எஸ் பி சோமசுந்தரம் உள்ளிட்டவர் வந்து புரட்சி தலைவருக்கு எதிராக ஆளுநரிடமே வந்து அவங்க வந்து புகார் கொடுத்தும் அந்த அவர்களை எல்லாம் வீடுகள் அவர்களை மீண்டும் இணைத்துக் கொண்ட வரலாறு இந்த கட்சிக்கு இருக்கிறது. சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி கட்சி சேதாரம் அப்படிங்கிறாரு. சார் இது எல்லாமே தெரியும், சேதாரம் எவ்வளோ செய்கூலி எவ்வளோன்றதுல எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன முடிவை சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. 10 நாள் கழிச்சு முடிவை சொல்றேன்றீங்க, அதுக்கே இப்படி இவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்பு? நீங்க வந்து என்ன வார்னிங் பண்ண வேண்டியது என்ன இருக்கு? எல்லாரும் சொல்லியாச்சு சார், சொல்லாதவங்க யார் இருக்காங்க? இப்ப நயினார் நாகேந்திரன் பேர் எடுத்தீங்க, அதுக்குதான் சொன்னேன். செங்கோட்டை சொல்லியே கேட்கறவில்லை, செங்கோட்டை என்று சொல்லி கேட்க போகிறாரான்னு. நீங்க அடுத்த சைடு இப்ப என்ன பாக்கணும்னீங்கன்னா அங்கிருந்து என்ன பதில் வருதுன்னு பாக்கணும். அவர் பாருங்க அழகா சொல்லுவார். இப்ப எடப்பாடி பழனிசாமி கொடுங்க, வேற ஏதாவது பேசுங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க, அவரெல்லாம் ஒரு கணக்குன்னு எங்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல போறாரா இல்லையா பாத்துக்கோங்க. அது இதுதான் நடக்கும். அவர் யாரையும் மதிப்பதாக இல்லை. இவர் ஏன் டைம் கொடுத்து இது கொடுத்து அதை கொடுத்து ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இந்த 10 நாள் வரைக்கும் நீங்க டிவி தூங்க மாட்டீங்க. ஆர்ப்பரிக்க போகிறார். செப்டம்பர் 15 அண்ணா கொள்கையை கடைபிடித்து அறிவிக்க போகிறார்னு அவர் மேல எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அவர் அண்ணா அறிவிச்சார்தான் மகிழ்ச்சி அடைகின்றவன் நான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாத்துக்கும். ஏன்னா இந்த கட்சியை 4-5 உடைச்சிட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் எப்படிலாம் உடைக்க முடியுமோ அப்படியெல்லாம் அந்த விளையாட்டில் இறங்கி பாரதிய ஜனதா வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறது. நீண்ட காலம் முடியாதது, வேடிக்கையை பார்க்க தான் போகிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இதெல்லாம் இவங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபியால உடைக்கிறாங்க சார். 2, 3, 4, 5, 6 இந்த கட்சியை உடைச்சு வேடிக்கை பார்க்கறாங்க. இப்ப செங்கோட்டை பேட்டி பின்னணிக்கும் பிஜேபி தான் காரணம் சொல்றீங்களா சார்? பிஜேபியோட யாராவது தூண்டி விட்டுக்கலாம், இப்படி பேசி பாருங்களேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காரு. அவருக்கு உள்ளூர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். ஏதோ ஒரு நண்பர் சொன்னார், அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அவரை விடமாட்டார்கள் என்று சொல்லி. நான் ஜாதி மீது நம்பிக்கை இல்லாதவன், என் தலைவர் அம்மா வழியிலே வந்தவன், அண்ணாவுடைய பள்ளியிலே படித்தவன், தந்தை பெரியாரை தலைவராக கொண்டவன். ஆகவே அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ராத்திரியெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை முன்கால் வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க சார். அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், கொங்கு பகுதியை சார்ந்தவர்கள். அப்படிதான் போய் முடிஞ்சிருக்கு. இவரு சொல்லி அவர் கேட்க மாட்டாரு சார். நீங்க கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காதீங்க. செங்கோட்டையன் சொல்லிலாம் பழனிசாமி கேட்க மாட்டார். ஏனென்றால் பழனிசாமி அவமானப்படுத்தியதும் பழனிசாமி இவரை அசிங்கப்படுத்தியதும் நாடறியும். அண்ணன் ஓபிஎஸும் நானும் சேர்ந்து கொண்டு அவர் சொல்லியதை ஆறுதலாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்தலாம், வரவேற்கலாம். அவ்வளவுதான் எங்களால செய்ய முடியும். இப்ப நடக்கிறதே விஜயை பார்த்து ஏற்பட்ட பயத்தால் தான், அதனுடைய எதிரொலியால் தான் இப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியில யாரோ இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது ஊர்வலுக்கு தெரிந்துவிடும். ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து இந்த அதிருப்திகள் மூலமாக பொதுவா செய்தியாளர்கள் மற்றும் அரசியல் ரீதியாகவும் எழுந்திருக்குது. இப்போ புகழேந்தி சார், அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாரும் சேர்ந்து தாவேகா கூட கூட்டணி சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இணைந்து திமுகவை எதிர்கொள்வாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இது சாத்தியமா சார்? எனக்கு கூட ஒரு செய்தி கிடைத்தது. இப்ப நம்ம எல்லாம் போனா அவரோட உட்காந்து பேசுறதுக்கு எல்லா தகுதியும் நமக்கு இருக்கு, ஒரு பிரச்சனையும் வராது. கிரிமினல் கேஸ் வழக்குகள் இருப்பவரை விஜய் சேர்க்க கூடாது. கிரிமினல் கேஸ், அதாவது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ், அரசியல் சம்பந்தமான வழக்குகளை விட்டுவிடுங்கள். கிரிமினல் வழக்குகள் இருப்பவர்களே இந்த கட்சி சேர்க்காமல் மேலே போனால் நன்றாக இருக்கும் என்பது எனக்கு கருத்து, என்னுடைய கருத்து. அரசியல் வழக்குகளை தவிர. ஆகவே அவர் என்ன முடிவு செய்ய போகிறார், இங்கிருந்து வருபவர்களை ஏற்றுக்கொள்வாரா, ஒத்து போவாரா, இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கண்ணன் நாமே கற்பனையில் ஈடுபட்டு எல்லோரும் அவரோட போவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அவருடைய விஜயனுடைய கருத்தையும் அவரோடு பேசும்போது தெரியும். நான் சந்திப்பேன். விஜய்க்கு இதை விட பெரிய ஆப்ஷன் இருக்கு. நீங்க எல்லாமே ஒரு அதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். அவரோடு நான் சந்திக்கும் போது எல்லாருமே சார் விஜய் இல்லைங்கல்ல, மத்த எல்லாருமே இந்த தாவேகா கூட இந்த மாதிரி அதிமுக அதிருப்தி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தாங்கன்னா ஒரு பெரிய போர்ஸா அது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாவும் இருக்கு. அது உண்மையே இருக்குல்ல சார்? அதுல ஓரளவு உண்மையே இருக்குல்ல? உண்மை இல்லாம அவரு கூட மட்டுமே இருந்துகிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும் அவர் தாவேகா வந்து ஒரு வலிமையான கட்சியா இருக்கு. அதுல தனியான பெரிய வணியா இருக்கும்ல, அதான் கேக்குறேன். ரயில்வே கேட் போடப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்வே கேட் திறந்தா ஊர்வலர போயிடலாம். ஆகவே ரயில்வே கேட்டை திறப்பார் அவர் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எல்லாரும் போய் சேர்ந்து ஒரு அணி அவரோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆகவே இல்லைன்னு சொல்லல நானு. ஆகவே நமது
விஜய் அவர்கள் கருத்தை நாம் அறிய வேண்டும். ஆகவே ஃபைட் அப்படிதான் போய் முடிய போகுது திமுக தாவேக்கான்னு. ஆகவே அவரோட உட்கார்ந்து பேசும்பொழுதுதான் அது புரியும், தெரிய வரும். ஓகே. அப்ப புகழேந்தர், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, நீங்க புகழேந்தி சார், ஓபிஎஸ், டிடிவி, நீங்க 4 பேரும் ஒருங்கிணைந்து இதுவரை சந்திச்சு பேச அண்ணன் ரெடியா இருக்காருங்க. ஓபிஎஸ் நான் சும்மா வாயில பேச ரெடியா இல்ல. நான் பாட்டுக்கு போய் கையை பிடிச்சு வாங்கன்னு எடுத்துட்டு என்னால முடியும். அவர் ஸ்லோவாரு, சரியா இல்ல, நல்லவர் வல்லவர் இதெல்லாம் கரெக்ட் தான். அவர் ஒற்றுமைக்கு வேணா வந்துருவாருங்க, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இந்த அம்மா தான் படுத்துக்கிட்டு எல்லாம் அப்பப்போ பேசுறாங்க, வீட்டுக்கு போய் படுத்துக்கிறாங்க, வெளியில வரமாட்டாங்கன்ற குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கேன். அவங்களை கூட ஏதாவது பேசி சரி பண்ண முடியுமோ தெரியாது. இன்னொருத்தரை பத்தி எனக்கு தெரியாது, அவர் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. சாரி. எல்லோரும் இணைந்தால் நல்லதுதான். ஆனா இப்ப இந்த செங்கோட்டையனோட இந்த இணைப்பு முயற்சி, இந்த பேட்டிக்கு எடப்பாடி பதில் அளிப்பார். அதை இன்னைக்கு தேனி பொதுக்கூட்டத்துல பதில் அளிக்க கேவலமான பதில செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பா சொல்லுவார். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே சார், நன்றி சார். அதை நீங்க தான் பிரேக்கிங் பண்ண போறீங்க அவர் சொன்னதை. இவரெல்லாம் ஒரு ஆளு, எங்களுக்கே சொல்லிட்டாரு தெருவுல போறவங்கன்னு. செங்கோட்டையனை பார்த்து இவரெல்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு பதில் சொல்ல போறாரு. பார்த்துட்டு நன்றி சார் புகழேந்தர், நன்றி சார். இந்த செங்கோட்டையன் பேட்டி தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும், என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன செங்கோட்டையன் பேட்டிக்கு பிறகு என்பது குறித்த பல்வேறு தகவல்களை அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவில் உள்ள அனைத்து அணிகளிலுமே இருந்த ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி அணி என அனைத்து அணிகளிலும் இருந்த புகழேந்தி செங்கோட்டையனின் பேட்டிக்கு எந்த விதமான பதிலையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்க மாட்டார் என்ற கருத்தை தான் கூறியிருக்கிறார். 10 நாட்களுக்கு பிறகும் இதே நிலைதான் தொடரும் என்றும், ஆனால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதில் அரசியல் ரீதியாக சிக்கல் இருக்கிறது என்றும், நடிகர் விஜயின் தாவேக்காவுடன் இணைவது தொடர்பாக விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள், குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் விஜயுடன் சேர்ந்தால் அவருக்கும் அது இழப்பாக முடியும் என்றும், அதனால் என்ன முடிவை விஜய் எடுக்கப் போகிறார், இபிஎஸ் எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்தே செங்கோட்டையனின் பேட்டிக்கு எதிரான அந்த விளைவுகள் தொடர்பாக முடிவு எடுக்க முடியும் என அதிமுக தொண்டர்களும் மற்றும் இந்த எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள மற்ற தலைவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் செங்கோட்டையனின் பேட்டி தொடர்பாக தெரிவித்துள்ள அந்த கருத்துக்களில் இருந்து நாம் அறிய முடிகிறது.